சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி 2 கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீன் கூட போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஒரு சீனும் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. விஜய் ஆண்டனி சாரும் கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ், விஷுவல், சவுண்ட் எஃபெக்ட், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஒரு சீன் கூட போர் அடிக்கல. ஆக்சுவலி எதிர்பார்ப்போட இல்லை, எதிர்பார்ப்பை விட டபுளாக தான். நல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக தான் வந்திருந்தோம். எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டேரக்டரோட டெபியூட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அந்த டீட்டெயிலிங்ஸ் கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சின்ன விஷயம் பார்த்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க. என்ன மாதிரி ஸ்டோரி? ஆக்சுவலி ஒரு கிரைம் த்ரில்லர் தான். லைக் ராட்சசன் மூவி அதை விட அது மாதிரி நினச்சோம். பட் அதை விட கொஞ்சம் டபுளாகவே சூப்பராகவே இருந்துச்சு. கடைசியாக ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜ் சொன்னாலே நம்ம பாருங்க, ஸ்க்ரீனில் வந்து பாருங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் ஒன்றையும் இப்படி தான் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனால் அந்த ப்ரெடிக்ஷன் இல்லவே இல்லை. நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்ல மூவியில். ஸோ அது ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருந்தது. நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது ஒன்று, அங்கே ஸ்க்ரீனில் நடந்தது ஒன்று. ஸோ தமிழறிவன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அபிநந்த் ஜீவன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவருக்கும் அது டெபியூட் ஃபிலிம் தான், சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பிரிகிடா மேமோட பர்ஃபார்மன்ஸ், விஜய் ஆண்டனி சார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மகாநதி சங்கரோட காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யார் பார்க்கலாம் அந்த மூவி? எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும். ஓகே, தேங்க் யூ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி பெர்ஃபார்மன்ஸ் அது நல்லா பண்ணிருக்காங்க. அவர் தவிர்த்து வேற யார் நல்லா பண்ணியிருக்கா? பேர் அவ்வளோ தெரியல. பிரிகிடாலாம் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, அவங்களாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் கான்செப்ட்ல இல்லை. தங்கச்சி அந்த ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க. ஓகே, லாஸ்ட்டாக மட்டும் ஒரே ஒரு இது சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு அவங்கள இல்லைன்னவும் அவங்க தான் கடைசியில் வில்லன் வர மாதிரி கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே. படம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? சரி. ஓகே, படம் எப்படிங்க இருக்கு? படம் சூப்பராக. யார் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தது? பேர்லாம் தெரியல. ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா. விஜய் நல்லா பண்ணியிருக்காப்புல. சரி, நீங்கள் எதிர்பார்த்ததை விட படம் நல்லா இருக்கு. ஓகே.